வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்மளோட லாஸ்ட்டு ஃப்ரைடேக்கான அனாலிசிஸை பார்க்கலாம் நிஃப்டி 50க்கு. நம்ம வந்து ஃப்ரைடேக்கான செட்டப்ஸ் கொடுத்துருந்தோம். அது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத வந்து யார் யாரெல்லாம் வந்து இதை பார்த்து ட்ரேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்மளோட செட்டப் வந்து 100% பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. எப்போயும் போல் நம்ம செட்டப் வந்து லாஸ்ட் டேயும் வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்குங்க. நிஃப்டி 50யில் வந்து அவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சேம் பேங்க் நிஃப்டிலையும் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருங்க. லாஸ்ட்டு 2 டேஸாக வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டிலாம் வந்து ட்ரேடே கிடைக்கல. தேர்ஸ்டே வெனஸ்டே 2 நாளுமே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஃப்ரைடே வந்து நம்ம செட்டப் வந்து அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மொத்தமாக கவர் அப் கொடுத்துருச்சுங்க. நம்ம அதுக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம செட்டப்பை எப்படி ஃபாலோ பண்ணணுன்னா அதுக்கான லிங்க் வந்து என்ட்ரி எக்ஸிட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அனாலிசிஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எங்கெங்கே எடுக்கிறோம், நம்ம எந்த இடத்துலலாம் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணணுன்றதும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்க, நம்ம ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். நாம் என்ன செட்டப் கொடுத்தோமோ அது நியரஸ்ட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அந்த லைனை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் வந்துச்சுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து எந்த ஒரு ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கான காரணம் தெரியணுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எக்ஸிட்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கலங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு சேம் நமக்கு 2366 டச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துச்சுங்க. நமக்கு கன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். இந்த கேண்டலில் என்ட்ரி ஆனோங்க. 23611 என்ட்ரி ஆனோம். 120 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து 120 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துட்டு 23493ல் லாஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வர்ற மாதிரி நமக்கு சிக்னல் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நமக்கு 120 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 23528ல் மறுபடியும் ரிவர்சல் கிடச்சிருக்கு. கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆனோம். சேம் 23564ல் என்ட்ரு ஆனோம். இங்கே இருந்து ஒரு 130 பாயிண்ட்ஸுங்க. 130 பாயிண்ட்ஸ் செகண்ட் ட்ரேடு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. நம்ம 130 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். 23652ல் என்ட்ரி ஆனோம். ஆனால் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வந்து எப்பயுமே என்னங்க அந்த லைனில் உள்ள கேண்டிலோட மேக்ஸிமம் ஹையில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு. வெறும் 20 பாயிண்ட்ஸ் நமக்கு லாஸுங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஓகே, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மறுபடியும் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். 23647ல் என்ட்ரி ஆகிருக்கோம். ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலோட ஹை வச்சுருப்போம். இங்கே இருந்து நமக்கு 23443 வரைக்குங்க ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபோர்த்து ட்ரேட். ஃபஸ்ட்டு ட்ரேட் நமக்கு 120 பாயிண்ட்ஸ், செகண்ட் ட்ரேட் 130 பாயிண்ட்ஸ், தேர்டு ட்ரேட் 20 பாயிண்ட்ஸ் வந்து லாஸுங்க. அதனால் நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து 230 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 3 ட்ரேடு சேர்த்து 230 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. ஃபோர்த்து ட்ரேடு வந்து 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. டோட்டலாக வந்து நமக்கு 430 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 50ல் மட்டும் ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. இது போல் செட்டப் வந்து நம்ம சேனலை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால் நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கான நிஃப்டி 50யோட செட்டப் பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டி 50 வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு செட்டப் 23628, செகண்ட் 23731, தேர்ட் 23796, ஃபோர்த் 23871, ஃபிஃப்த் 23993,
930 6th 24011 7th trade 24093 8th trade 24230ங்க. இதுதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸுங்க. சேம் இதே இது வந்து நிஃப்டி 50 டவுனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் 23528, செகண்ட் செட்டப் 23470, தேர்ட் செட்டப் 23392, fourth setup 23280, fifth setup 23222, sixth setup 23141, seventh setup 2351051, eighth setup 22969. இதுதான் நாளைக்கு நம்ம நிஃப்டி 50க்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸுங்க. இந்த செட்டப்ஸை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், ப்ராப்பராக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் அண்ட் செட்டப்ஸை பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு வந்து நம்மளோட செட்டப்பை வந்து டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் வந்துச்சுங்க. மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிட்டு நம்ம லைனை வந்து பர்ஃபெக்டாக டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரேடு எதுவும் எடுக்க மாட்டோம். அதுக்கான ரீசன் தெரியும்னா நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கலங்க. இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மறுபடியும் வந்து 50553 வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஆனால் கன்ஃபர்மேஷன் கொடுக்காம ரிவர்சல் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுங்க. ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம் 50409 வந்து என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கே என்ட்ரி ஆகி நமக்கு வந்து 350 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணி 50042 வரைக்கும் 350 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. ஃபஸ்ட்டு ட்ரேட். சேம் செகண்ட் ட்ரேட் நமக்கு இங்கே எதுவும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு ரிவர்சலில். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பர்ஃபெக்டாக வந்து நம்மளோட செட்டப் வந்து செகண்ட் ட்ரேடும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கு. 50227 இங்கே என்ட்ரி ஆகி சேம் வந்து 250 பாயிண்ட்ஸ் வந்து 50463 வரைக்கும் 250 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலோட லோவில் புக் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பர்டிகுலராக இந்த லைனை இது டச் பண்ணவே இல்லை. நம்ம ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணலை. ப்ராஃபிட் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கு. 50463 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. சேம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு ஒரு ரிவர்சல் எதுவும் கிடைக்கல. ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. 50271 பிரேக் அவுட் பண்ணி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் இந்த இடத்துல கிடச்சிருக்குங்க. நம்ம என்ட்ரி ஆனோம். 50174 என்ட்ரி ஆகிருக்கோம். என்ட்ரி ஆகி இதோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில், இதுதான் லைனோட கான்டாக்டில் இருக்குது. இந்த கேண்டிலோட வைக்கலாம், இல்லைவங்கன்னா இதுவும் வைக்கலாம். ஏன்னா ரெட்டுனால இது கூட வைக்கிற சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இதையும் வச்சுருவோம். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருக்குது, அதனால் இதே வச்சுருவோம். ஏன்னா ரிவர்ஸ் வந்தாலும் கம்மியான பாயிண்டில் வரும்னு நம்ம இது தான் வைப்போம். இது வந்து ஒரு டிப்ஸாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். 50174 என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கே இருந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து எங்கே வரைக்கும்னா 49871 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரேட் 30 பாயிண்ட்ஸ் 350, அதாவது 350 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து 350 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். செகண்ட் ட்ரேடு வந்து ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். தேர்டு ட்ரேடு வந்து நமக்கு 300 பாயிண்ட்ஸ் புக் பண்ணியிருக்கோங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம 900 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. இது போல் செட்டப் வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம வீடியோவை வந்து அனாலிசிஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்போ ட்ரேடு எடுக்க முடியும் அப்படின்னு தெரியும். கன்ஃபர்மேஷன் எப்போ பண்ணுறன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரியும். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு வந்து லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அக்யூரசி லெவல் எப்படி இருக்குதுன்னு அவங்கள்ட்டையும் சொல்லுங்கள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸை பார்த்துடலாம்.
நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் 50271, செகண்ட் செட்டப் 50553, தேர்ட் செட்டப் 50666, ஃபோர்த்து செட்டப் 50824, ஃபிஃப்த்து செட்டப் 50968, சிக்ஸ்த்து செட்டப் 51104, செவன்த்து செட்டப் சிக்ஸ்த்து செட்டப் வந்து 51104 இல்லை 9. செவன்த்து செட்டப் வந்து 51292, எயித்து செட்டப் 51472, நைன்த்து செட்டப் 51679. 51679ங்க நைன்த்து செட்டப். சேம் இதே இது வந்து டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டப் 50019, செகண்ட் செட்டப் 49870, தேர்டு செட்டப் 49738, ஃபோர்த்து செட்டப் 49474, ஃபிஃப்த்து செட்டப் 49298, சிக்ஸ்த்து செட்டப் 49102, செவன்த்து செட்டப் 48888, எயித்து செட்டப் 48721, நைன்த்து செட்டப் 48624. இதாங்க நாளைக்கு நம்ம டவுன் சைடு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. இது வந்து அப் சைடுக்கான செட்டப்ஸு. நீங்கள் இதை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நம்மளோட அனாலிசிஸ் அண்டு செட்டப்ஸ் வீடியோஸை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் கிளியராக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சொல்கிற டிப்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கணுன்ற டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து டெய்லி அனாலிசிஸ் வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, தேங்க்யூங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலோட அக்யூரசி லெவலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.